கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 21:40, மேத்யூ 21:40. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்துக்கு தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அவர்களே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ இங்கே சொல்லும்போது அப்படி இருக்க திராட்சை தோட்டக்காரன் எஜமான் வரும்போது அப்படின்னா என்ன? அவர் நிச்சயமாக வருவார், அவர் நிச்சயமாக கணக்கு கேட்பார், அவருடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த ஓமானம் சொல்லும்போது தேவன் நிச்சயமாக இஸ்ரவேல் தேச மக்கள் மேலே அவர் என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்க வருவார். எருசலேமுக்கு மேலே வரக்கூடிய அழிவு எப்படி சரித்திர பிரகாரம் பார்க்கிறோம், கடைசியில் என்ன? கர்த்தர் நிச்சயமாக அவர்களை கணக்கு கேட்பார். என்ன? அந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது. அப்போ இங்கே வரும்போது எஜமான் என்று சொல்லும்போது அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபர், அவருடைய அதிகாரத்திற்கு கீழே தான் இருக்குது, அவருடைய நியாய தீர்ப்பு கீழே இருக்குது. அப்போ இந்த மத தலைவர்கள் முதலாளிகள் அல்ல, அவர்கள் வேலைக்காரர்கள், உக்கிரானக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்? அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான்? ஏன்னா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக என்ன பண்ணுறாரு? அவர் தீர்ப்பு சொல்லலை, அவர்களையே தீர்ப்பு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ இதில் என்ன ஒரு 3 காரியம் பார்க்கும். ஒன்று என்ன பண்ணுது? அவர்களையே இந்த ஓமானத்தில் ஒரு அங்கமாக கொண்டு வந்துடுதா. ரெண்டாவது, அவர்களையே இந்த ஓனருடைய இந்த முதலாளியினுடைய சார்பாக அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்து விட்டுறாரா. இப்போ அவங்க தீர்ப்பு சொல்லும்போது அவர்கள் வார்த்தையினாலே அவர்கள் தங்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்கு நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் நாத்தான்வேல் தானியேல்கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ நாத்தான்வேல் இந்த மாதிரி ஒரு கதையை சொன்ன உடனே தாவீது ரொம்ப கோவப்பட்டு யார் அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு? நீ தான் அந்த மனுஷன் சொல்லி நாத்தான்வேல் தாவீதை குற்றப்படுத்துகிறாரா. அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் மத தலைவர்கள்ட்ட அந்த ஓமானத்தை சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கள்ட்டே அந்த கேள்வியை கேட்குறாரு. இப்போ இந்த கேள்வியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட கேட்கறதன் மூலமாக அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய முறையில் தங்கள் குருடர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்கிறத காட்டக்கூடியதாக. ஏன்னா அந்த தலைவர்களுக்கு என்ன தெரியணும்? எது நீதின்னு தெரியணும். அப்போ அவங்க அந்த நீதியை கரெக்டாக கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க என்னத்தை பார்க்கலன்னா, அவங்க தான் அந்த குத்தகைக்காரங்கன்னு பார்க்கல, அவங்க தான் கர்த்தராகிய அவர் குமாரனாகிய கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்கன்னு புரியல, அவங்க தான் தங்கள் மேலே ஒரு நியாய தீர்ப்பை வருவிக்கிறாங்கங்கிறத அவங்க புரிந்து கொள்ள முடியல. அப்போ என்னென்னா இந்த அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தை சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களை இந்த ஓமானத்தில் ஒரு அங்கமாக கொண்டு அவர்கள்ட்டேருந்து எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை கொண்டு போய் நிறுத்துறாரு. இந்த நாளில் நீங்களும் நானும் இந்த வசனத்தை கேட்கும்போது நமக்கு என்ன தெரியணும்? நமக்கு ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக தெரியணும். கர்த்தருடைய நீடிய பொறுமை என்ன பண்ணும்? நம்மளை கணக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக, we have an accountability என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கர்த்தருடைய பொறுமை எதில் கொண்டு போய் சேர்க்கும்? நம்ம கணக்கு ஒப்பிக்கக்கூடிய மக்களாய். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது, குமாரனாகிய கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது நிச்சயமாக நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ கர்த்தருடைய கேள்வி என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வரக்கூடியதாக. எப்படி ஒரு மனுஷனில் ஆவிக்குரிய முறையில் ஒரு குருட்டாட்டம் இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் ஒரு நெறியான ஒரு மாறல் என்று சொல்லக்கூடியதில் ஒரு சரியானதை சொல்லக்கூடியதா. ஏன்னா அங்கே ராஜ்யத்தினுடைய மக்கள் என்ன பண்ணணும்? ஒரு குமாரனாகிய கிறிஸ்துவை கனப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும்.
அப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த இந்த பூமியில வாழக்கூடிய நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? நம்ம கர்த்தரா வரப்போகிறார். தேவன் திரும்ப வரப்போகிறார். குமாரனாகிய கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். அப்படிங்கிற ஒரு ஒரு அவேர்னஸ் என்று சொல்ல ஒரு தெளிந்த சிந்தையோடு நம்ம வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ என்ன, இங்கே நம்ம பூமியில் வாழும்போது உக்கிரானத்துவம் ஒரு தற்காலிகம். ஆனால் கணக்கு கொடுக்க வேண்டியது நிச்சயம் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும். வல்லபிதாவே, இதோ நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது எங்களுக்கு உக்கிரானத்துவம் வந்து ஒரு தற்காலிகமானது. ஆனால் நாங்கள் எல்லாருமே நீங்கள் வரும்போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் எந்த விதமான ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி ஒரு தெளிந்த சிந்தையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.